கணிதத்தை பத்தி பேசும்போது சில எண்கள் சில தேதிகள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் ஏப்ரல் 14. சும்மா ஏதோ ஒரு நாள் நினைக்காதீங்க. கணித வரலாற்றே புரட்டி போட்ட ஒரு நாள் இது. ஏன் அப்படி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள நம்ம ஒண்ணா சேர்ந்து பயணிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள் ஏப்ரல் 14. ஆனா வேற வேற நூற்றாண்டு, வேற வேற நாடு. ஆனா ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி மாதிரி இந்த ஒரு நாள்ல பிறந்த சில மாபெரும் மேதைகள் நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ இந்த நாள் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? வாங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி இந்த கதையோட முடிச்சுகளை ஒவ்வொன்னா அவிழ்ப்போம். இந்த நம்ப முடியாத மனிதர்களை நாம ஒருத்தரா சந்திக்க போறோம். ரெடியா? சரி, நம்மளோட முதல் பயணம் கம்ப்யூட்டர் உலகத்துக்குள்ள. அங்க நமக்காக ஒரு பெரிய ரகசியத்தை திறக்க போற ஒரு மாஸ்டர் கீ காத்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த முழு பிரபஞ்சத்துல எத்தனை அணுக்கள் இருக்கும்? கணக்குக்கே அடங்காது இல்லையா? இப்போ அதை விட அதிக வழிகள், அதிக சாத்தியங்கள் இருக்கிற ஒரு புதிரை ஒரு கம்ப்யூட்டரால தீர்க்க முடியுமா? எப்படி முடியும்? இதுதான் நம்ம முதல் கணித மேதையோட மர்மம். இந்த கேள்விக்கான பதில் நம்ம ஹீரோ ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவர் பேரு சார்ல்ஸ் சிம்ஸ். அவர் பிறந்த நாள்? ஆமா, நீங்க சரியா யூகிச்சிட்டீங்க. ஏப்ரல் 14, 1937. அவர் செஞ்ச ஒரு சாதனை என்ன தெரியுமா? குரூப் தியரின்னு ஒரு சிக்கலான கணித பிரிவு இருக்கு. அது ஒரு பெரிய கோட்டை மாதிரி. உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் முழுசா தெரியாது. சார்லஸ் சிம்ஸ் என்ன பண்ணார்னா, அந்த கோட்டையை திறக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் கீய, அதாவது ஒரு அல்காரிதமா உருவாக்குனார். அதுதான் ஷியர் சிம்ஸ் அல்காரிதம். இதனால கம்ப்யூட்டர்களுக்கு அந்த சிக்கலான கோட்டைக்குள்ள போக முடிஞ்சது. இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல பாதுகாப்பா ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, இல்ல பேங்கிங் பண்றீங்கன்னா அந்த பாதுகாப்புக்கு பின்னாடி இவரோட அந்த மாஸ்டர் கீ தான் வேலை செய்யுது. அவர்தான் ஹிக்மேன் சிம்ஸ் குரூப்னு ஒரு புது கணித அமைப்பையும் கண்டுபிடிச்சார். அதான் சொல்லுவாங்க, சில பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருக்கும். அத பெரிய மூளையால மட்டும் தீர்க்க முடியாது, ஒரு புத்திசாலித்தனமான சாவியால தான் தீர்க்க முடியும். சிம்ஸ் செஞ்சது அதான். மூளையை விட சரியான சாவியை உருவாக்குனார். இதுதான் இங்க நம்மளோட ஆஹா மொமெண்ட். ஓகே, நம்ம இன்னமும் ஏப்ரல் 14ல தான் இருக்கோம். ஆனா இப்போ டைம் டிராவல் பண்ண போறோம். கம்ப்யூட்டர் உலகத்துல இருந்து நேரா விண்வெளிக்கு கொஞ்சம் வருஷங்கள் பின்னோக்கி போக போறோம். இங்க நாம சந்திக்க போறது சூரியனோட ரகசியங்களை துப்பறிஞ்ச ஒரு பெண்மணிய. நம்ம சூரியனுக்கு ஒரு இதய துடிப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு 11 வருஷத்துக்கும் ஒரு தடவை அது துடிக்குது. இந்த விஷயம் நமக்கு எப்படி தெரியும்? இதுதான் நம்ம அடுத்த மர்மம். இந்த ரகசியத்தை வெளிக்கொண்டு வந்தவர் தான் அன்னி ஸ்காட் டெல் மவுண்டர். அவங்க பிறந்த தேதியை கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஆமா, வேற என்னவா இருக்க முடியும்? ஏப்ரல் 14, 1868. அன்னி ஒரு முன்னோடியான வானியலாளர் மற்றும் கணிதவியலாளர். அவங்க பல வருஷமா பொறுமையா சூரியனை பார்த்து அதுல இருக்கிற கரும்புள்ளிகளை, அதாவது சன் ஸ்பாட்ஸை ஆராய்ஞ்சாங்க. அப்போதான் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த புள்ளிகள் சும்மா அங்கிங்க வரல, ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல சூரியனோட துருவங்கள்ல ஆரம்பிச்சு மெதுவா அதோட நடுப்பகுதியை நோக்கி நகருது. பட்டாம்பூச்சி இறக்கை மாதிரி ஒரு வரைபடத்தை அது உருவாக்குச்சு. இந்த கண்டுபிடிப்பு தான் சூரியனுக்கு 11 வருஷத்துக்கு ஒரு சுழற்சி இருக்குங்கிறத உறுதியா நிரூபிச்சுது. இன்னைக்கு நம்ம சேட்டலைட்களை சூரிய புயல்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் சொல்லுவாங்க, பிரபஞ்சம் எப்பவுமே ரகசியங்களை எழுதிக்கிட்டே இருக்கு, நாம தான் அந்த வடிவங்களை படிக்க கத்துக்கணும். அன்னி மவுண்டர் அதை சரியா செஞ்சாங்க. சரி, நம்ம காலப்பயணம் இன்னும் முடியல. அதே ஏப்ரல் 14 தான். ஆனா இந்த முறை இன்னும் ஆழமா, ரொம்ப வருஷங்கள் பின்னோக்கி போக போறோம். வரலாற்றின் பக்கங்கள்ல இருந்து தொலைஞ்சு போன ஒரு கதையை தேடி. இது தொலைஞ்சு போன இந்திய கால்குலஸோட கதை. ஆமாங்க, கணித வரலாற்றையே கேள்வி கேட்ட ஒரு கதை. கால்குலஸை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா நம்ம டக்குன்னு சொல்ற பதில் நியூட்டன் அல்லது லீப்னிஸ், சரிதானே? ஆனா இந்த கதையில இந்தியாவிலிருந்து ஒரு முழு அத்தியாயமே காணாம போயிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த காணாம போன அத்தியாயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் சார்லஸ் விஷ். இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். நம்ம மத்த 2 பேரை போல இவர் ஏப்ரல் 14ல பிறக்கல. ஆனா அவர் இறந்தது ஏப்ரல் 14, 1833. பாத்தீங்களா இந்த தேதி எப்படி எல்லாத்தையும் இணைக்குதுன்னு? சார்லஸ் விஷ் ஒரு ஆங்கிலேய அதிகாரி. அவர் இந்தியாவுல குறிப்பா மலபார் பகுதியில இருந்தப்போ அங்க இருந்த பழைய ஓலைச்சுவடைகளை எல்லாம் படிச்சு பார்த்தாரு. அப்போதான் அவருக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சது. நியூட்டன், லீப்னிஸ் இவங்கெல்லாம் கால்குலஸை பத்தி யோசிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம கேரளா கணிதப்பள்ளி மேதைகள் பைக்கான தொடர்கள், கால்குலஸோட அடிப்படைகள்னு பல விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. இந்த விஷயத்த விஷ் தான் முதல்ல மேற்கத்திய உலகத்துக்கு சொன்னார். ஆனா சோகம் என்னன்னா 100 வருஷத்துக்கு மேல யாருமே அதை கண்டுக்கல. ஆனா இன்னைக்கு கணித வரலாறு மாத்தி எழுதப்பட்டிருக்கு. இது நமக்கு என்ன சொல்லுது?
வரலாறு எப்பவுமே வெற்றியாளர்களால் எழுதப்படுவதில்லை, சில சமயங்களில் அது மீண்டும் கண்டுபிடிக்கப்படுவதற்காக காத்திருக்கிறது. எவ்வளோ உண்மையான வார்த்தை இல்லையா? சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த 3 கதைகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். ஒருத்தர் பிறக்கிறாரு, இன்னொருத்தர் இறக்குறாரு. வேற வேற நூற்றாண்டு, ஆனா எல்லாத்தையும் இணைக்கிறது அந்த ஒரே தேதி, ஏப்ரல் 14. இவங்க எல்லாருக்கும் பொதுவா என்ன இருக்கு? 1833ல சார்லஸ் விஷ் தொலைஞ்சு போன வரலாற்றை கண்டுபிடிக்கிறாரு. 1868ல அன்னி மவுண்டர் சூரியனோட ரகசிய வடிவங்களை கண்டுபிடிக்கிற பிறக்கிறாரு. 1937ல சார்லஸ் சிம்ஸ் கம்ப்யூட்டர் புதிர்களுக்கு சாவி உருவாட்ட பிறக்கிறாரு. பாத்தீங்களா, ஒரு முத்து மாலையில இருக்கிற முத்துக்கள் மாதிரி இவங்க 3 பேரும் ஏப்ரல் 14ங்கிற நூலால கோர்க்கப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேரோட தேடலும் ஒண்ணுதான், அதுதான் மறைக்கப்பட்ட வடிவங்களை, அதாவது ஹிடன் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் கோட்ல இருந்து சூரியனோட மையத்துல இருந்து பழைய ஓலைச்சுவடிகள் வரைக்கும் எல்லாத்துலயும் வடிவங்கள் தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த 3 மேதைகளும் அதை தான் தேடினாங்க. அப்போ நம்மள சுத்தி நம்ம இன்னும்